டிபார்ட்மெண்ட்ல பேசினேன். ம். அந்த பொண்ணை பத்தி யாருக்குமே எதுவும் தெரியல. நல்லா செக் பண்ணீங்களா? நல்லா செக் பண்ணிட்டேண்ணா. நம்ம பசங்க எல்லா இடத்துலயும் வலை வீசி தேடி பார்த்துட்டாங்க. எந்த விஷயமும் தெரிய மாட்டேங்குதுண்ணா. ம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுதுண்ணா. ம். அவ ஒரு அண்டர் கவர் போலீஸ்ண்ணா. எந்த டீம்னு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ரெக்கார்ட்ல பார்க்கும்போது அவளோட பேரு ஏஜென்ட் ஏடின்னு இருக்குண்ணா. பேனா வச்சுக்கிறது இல்லையா? ஏஜென்ட் ஏடி. ஆமாங்க. மூர்த்தி, நம்ம எத்தனை வருஷமா இந்த தொழிலில் இருக்கோம்? ஒரு 30 வருஷம் இருக்குமா? இருக்குண்ணா. இத்தனை வருஷத்துல எத்தனையோ முறை சாவ கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன். ஆனா ஒரு வாட்டி கூட அது என்ன அசைச்சு நான் பார்த்ததில்லை. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சாவ பக்கத்துல வச்சு பார்த்தேன். அதுவும் ஒரு பொண்ணால. அவ கண்ல அப்படி ஒரு கொலை வெறி தெரிஞ்சுதுரா. என்னை எப்படியாச்சும் முடிச்சிடணும்னு அவ கண்ல ஒரு வெறி தெரிஞ்சுது. பொதுவா போலீஸ்காரனுக்கு திருடனை பிடிக்கிறதுல ஒரு வெறி இருக்கும் தான். ஆனா இது பர்சனல் மாதிரி தெரிஞ்சுதுரா. ஏதோ என்ன பல வருஷமா பழி வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவ மாதிரி அப்படி ஒரு வெறிடா. ஆண்டனிய கொன்னது கூட அவ டீம் தான். நீ கவலைப்படாதண்ணா. எப்படியும் மாட்டாமையா போயிடுவா. ச்சே, நான் கவலைலாம் பண்ணடா முட்டாள். அவ காத்து மாதிரிடா, கண்ணுக்கு தெரிய மாட்டா. ஆனா கோபம் வந்து அடிச்சா ஒருத்தரும் தப்பிக்க மாட்டாங்க. முதல்ல இவ யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் இவளுடைய வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அவளை என் காலில் உழ வச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் நீ சொல்றதெல்லாம் கேட்கறேன்னு அழ வச்சு கெஞ்ச வச்சு பார்க்கறேன்டா.